20வது கேள்வியை பார்ப்போம். சம நீளமுள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அப்ப நீளமும் சமன், இழுவையும் சமன். சரிதானே? இக்கம்பிகளின் இயல்புகள் தந்திருக்காங்க. சரியா? பேப்பர் இமெண்ட்டையா அதில் பார்க்கலாம். ஏபிசிடி அங்கின் மட்டும் விட்டமும் தந்திருக்காங்க. இப்ப நீட்சியை பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாத்திர நீட்சியும் ஒரே மாதிரியா எதுக்கு பெருசுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் யங்கின் மட்டு என்கிறது என்ன வரப்போகுது என்றால் FL/AE. சரிதானே? இதான் நீட்சி. நீளம், ஆரம்ப நீளம், விசை, குறுக்கோட்டு பரப்பு இது. சரிதானே? அப்ப ஒரே இழுவை என்று சின்னத்தினால இவரும் மாற போறது இல்லை நமக்கு. சரியா? அடுத்து என்ன சொல்லி எல்லும் மாற போறது இல்லை. அப்ப நீட்சியை படி தானே கேட்டுறீங்க. அப்ப நீட்சிங்கிற என்னத்துக்கு சமன் அடிக்க போகுதுன்னா 1/AYக்கு சமன் அடிக்க போகுது. ஏஏயும் பெருக்கத்துக்கு சமன் அடிக்க போகுது. சரியா? ஏவைட பெருக்கம் யாருக்கு குறையோ அவருக்கு தான் நீட்சி கூட. சரியாது? ஏன் கீழே ஈக்கிறது சின்னதாயிடுச்சுன்னா ஈக்கு தான் நீட்சி கூட, ஈ கூடயே இருக்கும். சரிதானே? அப்ப ஏக்கு ஏவைட பெருக்கம் என்ன அடிக்க போகுதுன்னு சொன்னா நான் அழகா கவனிக்க தேவையில்லை. நான் விட்டம் தான் தந்திருக்கேன்னு சொன்னதுனால இங்க டிரெக்டா நான் என்ன சொல்லலாம், டி வர்க்கம் பைன்னு சொல்லி போடலாம். ஏன் பை நேர் வீசம் போடுறேனே 4πd² வரும், πd² வரும். ஸோ நான் பையை விட்டு போட்டு நேர் வீசாம d² என்று போடுறேன். அப்ப y_d² அப்ப இது பேர் என்ன சொல்லலாம், y_d² யாருக்கு சின்னதா இருக்கோ அவருக்கு தான் பெருசா இருக்கும். சரிதானே? இப்போ ஏக்கு என்ன ஆகிய போதுன்னா 2 தர 1 வர்க்கம். அப்ப எத்தனை 2. பிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் பிக்கு 2 தர 2 வர்க்கம், 2 தர 2 வர்க்கம். அப்ப எத்தனை வரப்போதுன்னா 8. சிக்கு எத்தனை அறிக்க போகுதுன்னா 1 தர 1 வர்க்கம், 1 தர 1 வர்க்கம் 1. பிக்கு என்ன அறிக்க போகுதுன்னா 1 தர 2 வர்க்கம் 4. இப்ப என்ன கேட்டீங்க நம்ம கிட்ட பெரிய நீட்சி யாரு நான் கேட்டீங்க, எதுக்கு குறையோ அவருக்கு தான் பெரிய நீட்சி. அதுல சிக்கு தான் ஆக குறைய. அப்ப சிக்கு தான் பெரிய நீட்சியா நமக்கு இருக்க போகுது. அப்ப எத்தனாவது விடன்னு சொன்னா 3வது விட. சரிதானே? பெரிய நீட்சி கம்பி சிக்கு மிகப்பெரிய நீட்சி உண்டு. சரிதானே? ஓகே.